தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மாலை போட்டிருக்கேன், அதனாலதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிவேன், வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இது ஒரு புது விதமான ஒரு நிகழ்ச்சி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல அண்ட் வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து நான் வந்து பதில் சொல்லுவேன். பட் அதை தவிர்த்து எனக்கு நேரம் இல்லாம காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 வாரம் என்னால் தர முடியல, மன்னிச்சுக்கோங்க. இனிமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது தினமுமோ இந்த ஒரு நிகழ்ச்சி, இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேள்விக்கான பதில் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இதுக்குன்னு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வரக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல உங்கள் கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து போய் சேவ் ஆயிருக்கும். இது எதுக்காக வந்து தொடர்ந்து சொல்றேன்னா, தயவுசெய்து ஸ்கிப் பண்ண முழுசா கேளுங்க. நீங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த கேள்வியா இருந்தாலும் அதுக்கு தனியா ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதற்காகத்தான் இந்த ஒரு விஷயமே நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதாவது எந்த கேள்வியா இருந்தாலும் சரிதான், அதாவது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணாலும் சரிதான், இல்ல எந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணாலும் சரிதான், அல்லது வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணாலும் சரிதான், அது எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு உங்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஓகேங்களா? சோ இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் எதா இருந்தாலும் தொடர்ந்து பாருங்க. இது வந்து எந்த நேரத்திலையும் வந்து இந்த கேள்விக்கான பதில், அதாவது ஒருத்தங்க கேட்கக்கூடிய கேள்வி, இது எந்த நேரத்திலும் உங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கலாம். ஓகேங்களா? அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஓகேங்களா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை கைண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு உங்கள் கேள்வி பதில். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னைக்கு நம்ம கேள்வி, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு வந்து ஒரு பதிலா சொல்ல போறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வெட்டும்போது அதிகமாயிடுது அண்ட் ஆல்சோ ஆம்கோல் வந்து அளவு அதிகமாயிடுது. ஸோ அவங்களோட அளவுக்கு எப்படி ஷோல்டர் மற்றும் கழுத்து அகலம், ஆம் அளவு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட பிளவுஸோட மார்பு சுற்றளவு 34, ஷோல்டரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 16 இன்ச்சு, பின் கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும், கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கணும், அண்ட் ஆல்சோ ஆம்கோல் அளவு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 16 இன்ச்சு ஷோல்டர்னு சொல்லி சொல்றீங்க, 34 இன்ச்சு மார்க் சொல்ற கண்டிப்பா 16 இன்ச்சு ஷோல்டர் வராது, 15 இன்ச்சு தான் இருக்கும். 15ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அது 15 இன்ச்சு வரும். அப்படி இல்லாத பட்சத்துல 14.5 இன்ச்சு தான் வரும், அதுக்கு மேல வராது. ஒருவேளை வந்து நீங்க மார்ஜின் தப்பா கூட சொல்லியிருக்கலாம். சோ இந்த அளவுக்கு 34 இன்ச்சு மார்க் எடுத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஷோல்டரோட அளவு 5.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5.25 இன்ச்சு ஷோல்டர் அளவு, 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேல 2.5 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுக்கோங்க. அதுவே கீழே நம்ம ரவுண்ட் எடுக்கும் போது அந்த இடத்துல 2.25 இன்ச்சு கழுத்தோட அகலம் வச்சுக்கோங்க. சோ இந்த அளவுக்கு ஆம்கோலோட அளவு நம்ம வைப்போம் பார்த்தீங்களா? எப்பவுமே பிளவுஸ்ல பேக் தட்டு வெட்டும் போது கண்டிப்பா அந்த ஆம் அளவு வைப்போம். இது வந்து உங்களுக்கு 5.25 இன்ச்சு உங்களுக்கு வந்து கரெக்டா ஆம் அளவு உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ இதை தவிர்த்து நீங்க வேற எதுவுமே கேட்கல. சோ நீங்க கேட்ட கேள்விக்கான விடை இப்ப நான் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நான் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வழக்கம் போல கீழே கமெண்ட் பண்ணா சார் தான். அப்படி இல்லாட்டி என்னோட வாட்ஸ்அப் நம்பரான 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை தாராளமா நீங்க கேட்கலாம். உங்களுக்கான கேள்விக்கான விடை இதே போல உங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில உங்களுக்கு கண்டிப்பா வர காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராக இருந்தாலும், எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கேள்விகள், உங்களுக்கு என்ன விடை தெரியணும் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்காகவும் தனிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தர்றேன். அப்படி இல்லாத பட்சத்துல, தேவைப்படும் பட்சத்துல உங்களுக்காக ஒரு வீடியோவா தரேன். ஓகேங்களா? சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.